அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் எல்லாருமே கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவீங்க. சில பேருக்கு பரணி தீபம் ஏற்றுற பழக்கம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஸோ தட் நானும் அதை ஃபாலோ பண்ணி பரணி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ரெடி பண்ணுறேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி வீட்டில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எதுனாலுமே வந்து மாவு கோலம் தான் போடுவாங்க. நானும் வந்து இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து அந்த மாதிரி மாவு கோலம் போட்டு தான் அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ என்னால் வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர் வந்து கிடைக்கல. ஆனால் எனக்கு என்ன வச்சு போடுறதுன்னு தெரியல. உடனே டடார்னு மூளை யோசித்தது வந்து கார்ன்ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணி பாரு, ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் கார்ன்ஃப்ளோர் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி அது நல்லா தான் வந்துருந்துச்சு கோலம் ஒன்றும். இதில் என்னன்னா பெரிய கஷ்டமான விஷயம் இதை க்ளீன் பண்ணுறது. அது நம்ம மெய்டக்கா தானே பண்ண போகிறாங்கன்ற தைரியத்துலேயே என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்ன்ஃப்ளோர் வந்து வேகமாக ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும், மற்ற நேரத்தில் சாஃப்ட் ஆகிடும். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே மீன் வயல் வந்து நம்ம மெய்டக்கா வெளியில் வாசல் வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம வந்து கோலத்தை முடிக்க போகிறோம். இது கார்த்திகை தீபத்துக்கு நாள் வந்து பரணி தீபம் ஏன் ஏற்றுறாங்கன்னா, இதை யம தர்ம தீபம்னு சொல்லுவாங்க. அதாவது யம தர்மராஜா கிட்டேருந்து ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி, மனுஷலோகத்துலேருந்து ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி அந்த வரத்தை வாங்கினதாகவும், இந்த பரணி நட்சத்திர நாள், கார்த்திகை பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 தீபம், அதாவது நெய் தீபம் வந்து ஒரு 5 ஏற்றுனா யம தர்மராஜா கிட்டே இருந்து நமக்கு ஒரு கெடுதல் நடக்காமல் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. யூஸ்வலாக வந்து எனக்கு இந்த சாமி இதெல்லாம் பெருசாக பிலீவ் இருக்கா கேட்டால் இல்லை. பட் நான் எல்லா ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே வீட்டை டெக்கரேட் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணுவேன். ரீசன் வந்து அதை பண்ணும்போது மைண்ட் ஒரு மாதிரி காமாக ரிலாக்ஸ்டாக ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். இப்போது நம்ம இப்போ கோலம் போடுறோம், அது கலரிங் பண்ணுறது, யூஸ்வலி கலர்ஸ் பண்ணுறது, பெயிண்டிங்ஸ் கூட வந்துட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த கோலம் போடும்போது எல்லாமே மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வீடு வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது, ஃபுல்லாக தீபம் ஏற்றுறது, அந்த பிரைட்டன்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதுலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ எனக்கு காடில் பிலீவ் இருக்கோ இல்லையோ, எங்கள் அம்மா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாமே நான் பண்ணுறேன். வாசலில் வந்துட்டு இதான் கோலம் ஃபைனல் லுக். இங்கேருந்து பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா நீட்டாக ஒரு பாசிட்டிவ் வைபாக உங்களுக்கே பார்த்தா தெரியும். கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு வெளியில். மீன்வயல் வந்து எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி போயிட்டு பால் எடுத்து பூஸ்ட்டு போட்டு குடிக்கலாம் அப்படி சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூஸ்ட் பாக்கெட்டுமே எடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரே ஒரு யோசனை, இந்த மண்டை ஏன் சுரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹாலில் வந்து மாவு கோலம் போடலாமா இல்லை பூ கோலம் போடலாமான்னு. சரி அதை அப்புறம் யோசிச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படி நம்ம செடிக்கு பக்கத்தில் உட்காந்து நான் போட்ட பூஸ்ட்டை ரசித்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. தென் அப்புறம் பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமிக்கு எல்லாமே பூ வச்சு முடிச்சிட்ட பிறகு எனக்கு சாமி ரூம்லேயுமே அந்த ஃப்ளோரை வந்து டெக்கரேட் பண்ணணுன்னு இருந்துச்சு. அது கன்ஃபியூஷன் அங்கேயும் வந்துருச்சு. எதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம், ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணலாமா இல்லை மாவு வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த இடத்துலையுமே எனக்கு க்ரியேட் ஆச்சு. தென் ஓகே நம்ம என்ன வருதோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் மட்டும் மாவு கோலம் போட்டுட்டு நான் வாங்கின அகல் விளக்கு வந்து பிரிக்க ஆரம்பிச்சது. இந்த வருஷம் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஜெப்டோவில் தான் வாங்கினேன். ஜெப்டோவில் ஆக்சுவலி அகல் விளக்கு ப்ளஸ் வந்து அந்த கேண்டில், டீலைட் கேண்டில்ஸும் இருந்துச்சு. ஏன்னா அகல் விளக்கு வந்து தெருவிலலாம் வைக்கும் போது காற்றுல வந்து சீக்கிரமாக அணைஞ்சிரும். பட் இந்த டீலைட் கேண்டில் வந்து ஓரளவுக்கு காற்றை வந்து சஸ்டெயின் பண்ணும். அதனால அதை நான் அதை வாங்கினேன். ஒரு சின்ன டிப் என்னென்னா, அந்த எட்ஜ்லெஸில் நம்ம வந்து மஞ்சள் வைக்கிறதுக்கு அதனோட எட்ஜை போய்ட்டு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே மஞ்சளை தொட்டோன்னா விளக்கு ரொம்ப ஈரமாகவும் ஆகாது, கரெக்டாக மஞ்சள் அதில் வந்து ஒரு ஷேப்பாக தொட்டுக்கும். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் வாங்கின எல்லா விளக்குக்குமே நான் வந்து மஞ்சள் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வாங்கின விளக்கையும் அதே மாதிரி அதே பேட்டர்ன்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா 5 தீபம் மட்டும் நெய் தீபம் போடலாம். பரணி தீபம்னா 5 தான் ஏற்றலாம் சொல்லுவாங்க. பட் 5 மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவுமே நம்ம ஏற்றலாம், அது விஷயம். பட் 5 வந்து நெய் விளக்கு ஏற்றுறது வந்து பெட்டர். ஸோ ஒரு 5க்கு மட்டும் ஒரு நெய் பாக்கெட் இருந்துச்சு. அந்த நெய் பாக்கெட்டை பிரித்து ஒரு விளக்கில் ஊற்றிட்டு அகைன் வீட்டில் இருக்கிற நெய்யெல்லாம் எடுத்து அந்த 5யுமே நான் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டு பூஜா ரூமில் தரையில் இருக்க பூ வச்சு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டெக்கரேஷன் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. தென் வாசலில் வந்துட்டு நம்ம போட்ட மாவு கோலம் நல்லா காஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் ஹாலில் வந்துட்டு அடுத்த டிசைனை வந்து போடலாம்
அப்படின்னு எல்லா இடத்துலையுமே. ஏன்னா பூ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அதை வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ தட் நான் வந்து கலர் பொடி எடுத்து கலர் போட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட இன்னொரு கை தெரியாது வந்து என்னோடய மெய்டக்கா தான். அவங்க வந்து இந்த இடத்துல நான் டாட் வைக்கிறேன் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோலத்தை வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஓகே, கோலம் டெக்கரேஷன் எல்லாமே ஃபினிஷ்டு. அடுத்து என்ன, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு விளக்கேற்ற வேண்டிதான். போயாச்சு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாமி ரூமில் நம்ம முதல்ல அந்த ஒரு வெள்ளி விளக்கை வந்துட்டு ஏற்றுறோம். அந்த வெள்ளி விளக்கை ஏற்றி முடித்தோடனே வீட்டில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஒவ்வொன்றா ஏற்ற போகிறோம். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது அம்மா இதெல்லாம் செஞ்சப்போ ஏன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் ஜாலியாக இருக்கும். அகல் விளக்கெலாம் ஏற்றுறது, வீடெலாம் இதாக இருக்கிறது, வெறும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டுமே ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்தேன். நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு குடும்ப இஸ்திரி மாதிரி ஒர்க்கிங்காக நம்ம வேறு ஏரியாவுக்கு வந்து இருந்தாலும் நம்ம கல்ச்சரை வந்து பண்ணுறோம். இவ்வளோ மெச்சூர்டாக ஆகிட்டோமா, நமக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போதே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சா அப்படின்றது தோணுது. இன்னொன்று நான் இவ்வளோ வேலைலாம் செய்வேன்னு எங்கள் அம்மாக்கெலாம் சத்தியமாக தெரியவே தெரியாது. என் பொண்ணா இந்த வீடியோலாம் இந்த வீடியோ பார்த்தா நினைப்பாங்க, என் பொண்ணா இவ்வளோ வேலைலாம் செய்கிறா, வேலைலாம் செய்ய தெரியுமா அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நான் எந்த வேலையும் செஞ்சதே இல்லை, செஞ்சவங்க பார்த்ததும் இல்லை. சாமி கும்பிட கூப்பிட்டாலே வந்துட்டு ரொம்ப ரேராக தான் நான் போவேனே தவிர்த்து அதை இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ண மாட்டேன். பட் நம்ம தனியாக இருக்கும் போது பண்ணலாம், ஒரு மாதிரி நல்லா இருக்குது, இதுவும் நல்லா தானே இருக்குது. மேபி நமக்கு வயசாகிட்டு போகிறதுனால ஸ்பிரிச்சுவல் சைடு இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாமே செய்யும்போது. அதான் சைக்காலஜி படி நம்ம ஒரு கலர்ஸை பார்க்கும்போது நம்ம மைண்ட் எப்படி ரெஃப்ரெஷிங்காக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற ஏஜெல்லாம் தாண்டிட்டு நம்மளா வீட்டு வேலையை எடுத்து இனிஷியேட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பெரிய பிள்ளைங்களாகிட்டோம். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் இந்த விளக்கேற்றும் போது தோணுச்சுன்னா, நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு நியூ ஹோமில் நம்மளோட ஓன் ஹவுஸில் இந்த விளக்கு ஏற்றுனா எவ்வளோ நல்லாயிருக்கும், அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி அதை கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் அப்படியே எல்லா தீபமுமே நான் ஏற்றினேன். எனக்கு தீபம்லாம் ஏற்றி முடிச்ச பிறகு வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ காமாக அவ்வளோ ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒன்ஸ் வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து பூஜா ஹால் வரைக்கும் நான் காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே அது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எடுக்கும் போது என்னோடய மெய்டக்கா வந்து சேம் நான் என்ன ஈவினிங் வந்து அகல் விளக்குக்கு மஞ்சள் வைக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேனோ, விச் மீன்ஸ் நான் புது ஹவுஸ்க்கு போகணுன்றத அவங்களும் அதே தான் கேட்குறாங்க. நம்ம இதே மாதிரி நம்மளோட ஓன் ஹவுஸில் வந்துட்டு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து, இல்லை ஏதாச்சும் ஒரு வருஷத்தில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதா, இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தானே அதனால் அப்படி இருக்காதா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஏன்க்கா அப்படி, கண்டிப்பாக நம்ம வந்து போவோம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். எல்லாருமே அதே ஸ்டேஜ்லேயே இருக்க மாட்டோம், நமக்குன்னு எடுத்து போவோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கோமா, இதை விட அடுத்த வருஷம் இன்னும் பெட்டராகவும் நம்மளும் ஓன் ஹவுஸ்லாம் பார்ப்போம் அப்படி சொல்லி நான் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு என் மைண்ட்லேயுமே அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். தென் வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே திருவண்ணாமலையில் அந்த 6 மணிக்கு பார்த்துட்டே இருப்பீங்க, டிவி பார்த்துட்டு அந்த டைமில் தான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எங்கள் அம்மாவுமே அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த பரணி தீபம் வந்து அண்ணாமலையார் கோவில்லையும் ஏற்றுவாங்க. பரணி நைட்லேயே நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். காலைல 5 மணிக்கெலாம் ஒரு 5 தீபம் மட்டும் கோயில் உள்ளார ஏற்றுவாங்க. கோயிலுக்கு மேலே அந்த இதை ஏற்றுறது தான் வந்துட்டு கார்த்திகை தீபமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் ஏற்றுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுறவங்க பரணி தீபமும் ஏற்றுவாங்க. இந்த பரணி தீபம் மாத்திரம் இல்லை, இது யம தீபம்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஏற்றுறது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. இப்போ நான் வாசல்லாம் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு அதோடய ஃபுல் வியூ காட்டுறேன். வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு வீடு ரொம்ப ப்ளசன்டபுளாக ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என் வீடு எப்படி இருக்குது, நான் பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி விளாக்ஸ், டே இன் மை லைஃப் இது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.